ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் காமிங் எம்எஸ். இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன் பிளாக் சீரிஸ் தான் கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். என்னென்ன பண்ணுறேன்னு கேட்டிடுறேன். எல்லாரும் அந்த மாதிரி பிகி விற்கிறவனங்களாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்ருக்கேன். அப்படியே வந்தீங்கன்னா எதுக்குடா சும்மா இருக்கீங்க, வளர்ந்து தொலைங்களாண்டா சொல்லி போட்டு விட்டேன். அடுத்து இந்த ஏரியாவில் 3 ஃபார்மு இங்கே பண்ணிவிட்ட பிறகு இந்த இடத்துல கலெக்டர் சிஸ்டம் சொல்லி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து சின்னதாக வந்து ஃபார்மிங் பிளாட் ஒன்று ரெடி பண்ணுறேன். சும்மா ரெடி பண்ணுறேன். பக்கத்தில் வந்து போலீஸோட சத்தம்லாம் கேட்கும். நான் ஒன்றும் அடிச்சா வந்து ஆம்புலன்ஸ் ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த சத்தம் தான் கேட்குது. இவ்வளோ வந்து நமக்கு வந்து கிராஸ் பிளாக் கிடச்சிச்சு. செங்கியூ கிராஸ் பிளாக் கொடுத்ததுக்கு நன்றிப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவோம். அப்கிரேட் சூப்பர் அப்கிரேட் வருது. வேப்பெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கிராஸ் பிளாக் வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், விட்டு வந்து பழையபடி எடுத்து நம்ம ஏரியாவில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். மொத்தமாக வந்து இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறது, சும்மா சேர்த்து வச்சுட்ருக்கேன். இது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. போய் அரேஞ்ச் பண்ணி தரேன். என்னது மஷ்ரூம் க்ரீப்பரு, க்ளே அயன் ஒரு கோல் ஒரு அண்ட் மோர் நிறைய கிடைக்குமா கைஸ் இந்த ஸ்பேஸில். சரி, நம்ம வந்துட்டு இந்த ஸ்பேஸில் வந்து ஏதோ தலையிட தேவையில்லை. இவன் ஒருத்தன்டா கோசிச்சுட்டா போய் தொட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் மேலே ஒன்று சரி தலைவலி கைஸ். இந்த மாதிரி நான் கேம் பிளே மட்டமாக பண்ணுறேன். என் ஸ்க்ரீனு வேறு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஏன் ஐ சென்சிட்டிவ் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் கேம் பிளேலாம் கொஞ்சம் நல்லா வரும்னு சொல்லி. சரி வாங்க நம்ம வந்து ட்ரீயை போய் நட்டு விட்டு வந்துடுவோம். ட்ரீ 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 இங்கே ஒன்று அப்படியே நட்டு விட்டுருவோம். அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நேராக உடைக்க வந்தான் கைஸ். ஸ்டோன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சூப்பர். அயன் கிடச்ச வயதுக்கு ஒரு ஃபர்னன்ஸை தான் செய்யணும். ஆனால் இப்போதைக்கு எனக்கு அயன் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 8 கிடச்சிச்சின்னா ஒரு ஃபர்னன்ஸ் செய்யலாம் கைஸ். இந்த கேப்பில் வந்து கொஞ்சம் கோல் எடுத்துட்டேன். வந்து கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துட்டேன். இந்த டைம் பார்த்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அயன் கிடச்சிருக்கு. சூப்பர். இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணணும்னா முக்கியமாக வந்து ஃபாரன்ஸு ஒன்று செஞ்சால் போதும். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது செய்ய வேண்டியது இருக்குது, பிகேக் செய்ய வேண்டியது இருக்குது. வாய்ஸ் வேறு போச்சு கேஸ். ஸ்டோன் பிகேக் செஞ்சிடுவோம். ஸ்டோன் பிகேக்ஸ் 2 பிகேக்ஸ் வேஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா எனக்கு மூலம் வேஸ்ட்டு தான். அது எடுத்து தோண்டுவோம். நம்ம ஃபஸ்ட்டு அயனு தோண்டிட்டு மஜா பண்ணுவோம். ஒன்று தான் டே என்னடா நீங்கள் ஒரு 2 கொடுத்துருக்கான். இப்போ நமக்கு வந்து கிராவல் கொடுக்குறான். கிராவல் எக்கச்சக்கமாக கிராவல் கொடுக்குறான் கைஸ். விட்டும் கொடுக்குறான் தான், விட்டு கொடுக்குறான்னு இல்லை, பட் நல்லா தான் கொடுக்குறான். நம்ம பொருளும் நல்லா தான் கொடுக்குறான். நம்ம கிடைக்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் கைஸ். நம்ம என் குரல் வேறு ஏன் தான் அப்படி இருக்குது. இந்த மஷ்ரூம் கவ் எறா தம்பி இந்த வீட்டிலேருந்து போடணும். ஸ்டோனு எல்லாமே தூக்கி அடைச்சிட்டு நான் வந்துட்டு அயனை ஸ்மெல் பண்ணணும் கைஸ். அயனை ஸ்மெல் பண்ணணும். இதை தூக்கி அப்படியே வந்து இதில் வச்சிடணும். கிடச்ச 2 இது அப்படியே தூக்கி வச்சுட்டு எறா ஒன்று விளையாடுறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் உடைக்கிற மாதிரி இருக்குது. இதில் ட்ராப் டோரை செட் பண்ண முடியல. வா சரி போ மேலே போ. இந்த வீடு வளர்த்து விட்டேன், வளர்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது கைஸ். சரி போ. வீட்டை வளர்த்து விட்டா வளர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இன்னும் பொருளெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரே ஒரு ட்ராப் டோர் அதை எடுத்து வச்சுப்போம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து நான் வந்து ஒரு செஸ்ட் எடுத்தேன். அந்த செஸ்ட்டுக்குள்ளே வந்து அவளே பொருள் எல்லாம் இவங்க எஸ்பி கட்டி கிடக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். மஷ்ரூம் மடம் பிடிச்சி கொண்டுட்டேன். ஆனால் வந்து ஒரு குட்டி மஷ்ரூம் வந்து சிக்கியிருக்கு நம்மள்கிட்ட. சரி அது கிடக்குது இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேலை தான் செஸ்ட்டை வந்து எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணுறது. அடுத்து ஓடி போய்ட்டு நம்ம இது பண்ணுறது, அதாவது பொருளை எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நட்டு விட்டுருக்கிற கேப்பில் என்னங்க கைஸ் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருச்சு. அந்த கேப்பில் கோழிக்கு சாப்பாடை கொடுத்து அவங்கள வளர்த்து விட்டு இந்த சைடு வந்துட்டேன்.
மறுபடியும் மைனிங் தான் கைஸ். மைனிங் பண்ணிட்டே தான் இருக்கணும் ஸ்பேஸ் 2ல். நான் ஸ்பேஸ் 2ல் பாதி போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நேரம் ப்ராசஸ். இப்போ தான் வந்து நான் வந்து எனக்கு இன்னொரு அயன் கிடச்சிச்சின்னா ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ வந்து அயன் வந்து கிடைக்குமான்னு சொல்லியிருக்கேன். கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். இப்போ கிடச்சிச்சின்னா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அந்த கேப்பில் பார்த்தா கைஸ் சாரி கைஸ், அதாவது வீட்டில் உட்காந்து வீடியோ எடுத்தால் வந்து ஆடியோ ப்ராப்ளம்லாம் வரதான் செய்யும். அதே அப்படி பார்த்தா ஜாம்பி வந்துட்டாங்க கைஸ். இவங்க என்னை தட்டிட்டு அவனுங்களை வந்து கொஞ்சம் பிபி ட்ரைனிங் எடுக்கலான்னு இருக்கேன். ஏய் தம்பி பிபி ட்ரைனிங் எடுப்புமா பா சான்ஸ் பையன் 2 அடியில் செத்துட்டான். ஏன்னா நான் வந்து அவனை எங்கேயுமே போட்டு தள்ளிச்சிருந்தேன். சரி கிடக்குது பொருளெல்லாம் எடுத்து. ஏய் இது கிராவல் தான்டா. இது என்ன அடிஸ்டின், இது என்ன கிராவல் கிட்டத்தட்ட எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தேன் கைஸ். ஏங்க எல்லாம் வந்து ஒரு ஆர்மா போனோம். எனக்கு இப்போ என்ன தலைவலி தருமா கைஸ், எடுக்கிற பொருளெல்லாம் எனக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ மல்டிப்ளேயர் பூந்துடலாமா இருக்குது. மல்டிப்ளேயர் போடுறதா இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ப்ளே பண்ணுறதுக்கு. அப்படி உங்களால் என் கூட சேர்ந்து ஃபன்னாக ப்ளே பண்ண முடியும் அப்படின்னா என் வீடியோவில் வரத்துக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா ஒன்றும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நம்ம டிஸ்கார்ட் இருக்கு இல்லையா, டிஸ்கார்டில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. லிங்க் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேனல் லிங்க்கு நம்ம சேனலில் போய் தொட்டுங்க. சேனலுக்கு கீழே வந்து லிங்க்கு வச்சுருக்கேன். போய் அதை வந்து தட்டி அது வழியாக பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்கள், விசிட் பண்ணுங்கள். அண்ட் அதில் விசிட் பண்ண பிறகு அதில் ஹாய்னு ஒண்டி போட்டால் போதும். அப்புறம் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சிடுவேன் உங்கள்கிட்ட. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. கைஸ் மன்னித்து விடுங்கள் ஒரே சத்தமாக இருக்கிறது. எனக்கே தெரில ஏன் தான் ஒரு சத்தம்னு சொல்லி. சரி கிடக்குது. நம்ம வந்து கேம் ப்ளே பண்ண ஆரம்பிப்போம். என்னடா எடுத்த பொருளை தான் கொடுக்குறானுங்க. செஸ்ட்டு கிடச்சாலே நம்ம முக்கியமாக பண்ணுற வர சாம்பிளிங் இருக்கா செக் பண்ணுவோம். அடுத்து செஸ்ட்டை போய்ட்டு ஒரு ஏரியாவில் அரேஞ்ச் பண்ணுவோம். அதுதான் நடக்கும். பட் இப்போ நான் தோண்டிகிட்டே இருந்துட்டு சாக போகிறேன் கைஸ். எனக்கு கடுப்பாக இருக்குது கேம் ப்ளே பண்ணுறதுக்கே. ஒன்றும் இல்லை. சரி நீங்கள் வந்து நான் டிஸ்கார்ட்லேருந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிங்கனாலே போதும். யார் இது யாரும் வந்தாங்களே. ஓ முயல் தம்பி வந்திருக்காப்புல. அப்படியே வந்து சம்மதி ஏட்டாப்புல. சூப்பர். இந்த கேப்பில் தான் வந்து எல்லா பொருளையும் தூக்கி போடணும். எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கணும் கைஸ். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு 65% கிட்ட, அதாச்சும் 65 எப்படி சொல்கிறது, எல்லா பொருளையும் எடுத்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க, கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. கடுப்பாக இருக்குது. சரி என்ன பண்ண முடியும், வந்து மைனிங் தான் பண்ண முடியும். ஒன்லாக பொறுத்த வரைக்கும் மைனிங் இல்லைன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. சரி நம்ம பெட்டு செய்யணும். சரி கிடக்குது. பெட்டு வர செய்ய வேண்டியது இருக்கா. விளங்கிடும் கைஸ், விளங்கிடும். பெட்டு வர செய்யணும் நம்ம. நான் பற்றிக்கு வந்து என்ன பண்ண போனால் செஸ்ட்டை தூக்கிட்டு வந்துட்டு ஒரு வாரமாக போடுறேன். சரி ஓகே. ஐயோ கைஸ் செஸ்ட்டு வந்து எனக்கு தலைவலி கொடுக்குது கைஸ். வெறியாவது. சரி என்னடா அது, வாழ்க்கையை வெறுத்துட்டேன் நான். ஒரு ஆக்சஸ் சீக்கிரமாக செய்யணும்டா. போய் போடுவோம். அவ்வளோதான் போட்டுட்டு நம்மளோட சவனா பயம் விட்டு இதை யாரா பிடிங்கி விடுறது. தேவையில்லாத பார்க்குறீங்களாடா டே. சரி அப்படி இங்கே ஒன்று வச்சிடும். இது வந்து என்ன விஷயம், நான் மழை பெய்யும் போது இடி அடித்து மோபெல்லாம் மாறிடும். பிகிலிங்காக மாட்டானுங்க போன எபிசோடில். நான் இந்த எபிசோடில் மாற மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். மாறிடாதீங்கடா டே, கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, மாறிடாதீங்கடா. சரி கிடக்குது. இப்போ வந்து பிக்கேக்ஸ் எடுத்து வச்சுட்டு சாப்பிட போகிறேன். ஸ்டோன் பிக்கேக்ஸ் வந்து கொடுப்பானுங்க, ஓசிலேயே கொடுப்பானுங்க சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. புரியுமா? குச்சாச்சு கைஸ். ஆமாம் காலி. இதே தான் பண்ணணும். டோர் வேணால் வீடியோவில் இருந்துருவேன். சூப்பர். கையில் ஒன்றும் கொடுக்கல. என்னென்றாச்சும் ஒன்று கொடுத்துருப்பானுங்கன்னு பார்த்தா அதையும் கொடுத்து தொலைல. சரி கிடக்குது. நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த ஆக்ஸெல்லாம் பண்ண முடியணும். அப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டோன் ஆக்ஸ் வச்சுப்போம். என்னடா மாற்ற முடியல. இப்படி தானே மாற்றணும். சரி தொலை. அவ்வளோதான். இப்போ வந்து ஃபுல் மைனிங் தான் கைஸ்.
ஃபுல் மைனிங் தான் இருக்க போகுது. இப்போ கண்டினியூ ஆக போகுது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கடுப்பாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஏன்னா நான் வெட்ட பார்க்குறேன் எடிட்டிங்கில் வெட்ட முடியாது. சரி, நான் வந்து இந்த பேஸ்க்கு நடுவில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அந்த கேமில் பார்த்தா நம்ம மஷ்ரூம் பண்ணிட்டாங்க கைஸ். வந்துட்டோம் ஓட முன்னாடி ஓடுற மாதிரி தரல சிப்ப நீ போடாங்க. சரி கைஸ், நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். உள்ளுக்கு போட்டு அடைச்சா என்ன சிங்கிள்ஸ் வராங்க கைஸ். வரையா தம்பி வரையா ஓடு ஓடிட்டான். சரி கிடைக்குது, நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ், இதோட வீடியோ முடிச்சுப்போம். பாய் பாய்.